சமமான உறவு கேட்க மறுப்பது அது பெரிய வேலை. நான் டோட்முண்டில் நிற்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு என்னண்டா பெண்கள் தினம், உமன்ஸ் டே. கேஸ் நம்பர் 5 ஓகே கண்மணி. நந்தீஸ் வந்து சாப்பாடுன்றவுடனே இன்றைக்கு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். நந்தீஸ் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணுறோம். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நந்தீஸ் வந்து இப்போ சாப்பாடு இறங்குது. நான் டோட்முண்டில் நிற்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு என்னண்டா பெண்கள் தினம், உமன்ஸ் டே. அப்போ அவங்களுக்கு இன்றைக்கு இந்த தமிழர் அரங்கத்தில் உமன்ஸ் டே வந்து கொண்டாட போகிறாங்க. அப்போ போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி என்ன நடக்குதுண்டு. இங்கே இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். நிறைய பெண்கள் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள், அது மட்டும் இல்லை, நீங்கள் நான் வீடியோ எடுக்க வர அவ்வளவு பேர், அக்காமார், அம்மாமார், தங்கச்சி, இப்படி சகோதரங்கள் எல்லோரும் வந்து என்னோடய வடிவாக கதைக்கிற நீங்கள் அப்படி கதைக்கிற வழியாக தான் இந்த வீடியோவும் நல்லா வாரது. அந்த வகையில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு பெண்கள் தின வாழ்த்துக்கள் மனமாற வாழ்த்தி கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ப்ரோ, இன்றைக்கு பெண்கள் தினம் என்ன? ஓம் அண்ணே, இன்றைக்கு உண்மையில் வந்து ஒரு முக்கியமான நாள். மகளிர் தினத்துக்கு ஒரு முக்கியமான நாள். உலகம் ஃபுல்லாகவே கொண்டாடக்கூடிய ஒரு நாள். உண்மையில் அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த நாளை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறதில்ல எங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னு சொல்லிச்சுன்னா பெண்கள் இல்லாமல் நாங்களே இல்லைன்னு, அம்மா இல்லாமல் நாங்கள் இல்லை. உண்மையில் வந்து அவர்களுக்கு வந்து நாங்களும் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உதவி செய்யணும், நல்ல மாதிரி பார்க்கணும், எல்லா பிள்ளைகளையும் நல்ல மாதிரி பார்க்கணும் என்ற வகையில் வந்து இந்த நிகழ்வுக்கு நான் வந்ததில் வந்து சபேசன் என்ற டோட்மண்ட் லைனிஸ்டர் ஸ்டாசில் நடக்குது இன்றைக்கு. அந்த நிகழ்வுக்கு வந்ததில் நானும் சந்தோஷப்படுறேன். அந்த வகையில் சபேசன் நிகழ்வு நாங்கள் பாராட்டணும். ஏனென்றால் அவர் இந்த பெண்கள் அவங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து அவங்கள நிறைய விஷயத்தில் ஊக்குவிச்சு கொண்டு வாரார். அந்த விஷயத்தில் அவருக்கு உண்மையாக இந்த இடத்துல நாங்கள் பாராட்ட தெரிவித்து கொண்டு, அது மட்டும் இல்லை, நாங்கள் பெண்கள் இன்றைக்கில் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்கள முன்னோக்கி செல்றதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். கட்டாயம் ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்போதைய காலத்தில் வந்து பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். என்ன சொல்லிச்சுன்னா முந்தைய காலத்தில் வந்து எல்லாருமே வந்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு அடக்குமுறையில் வாழ்ந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. எங்களோட பெண்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து உண்மையில் வந்து டாக்டர், இன்ஜினியர், அது இதுன்னு சொல்லி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடராக எல்லாம் இருக்கிறாங்களே. அதோட எங்களோட போராட்டத்தில் வந்து சரிக்கு சமமானு அவ்வளோ பெரிய எதிரிகளை விரட்டி அடித்து எங்களோட வீர பெண்மணிகள் உலகத்தில் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி அதாவது தமிழர் குறிப்பாக சொல்ல போனால் வந்து தமிழர் பெண்கள் வந்து உண்மையில் வந்து வீராங்கனைகள் எல்லாருமே. உண்மை. வாங்க பார்ப்போம். ஓகே. பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டான். வேறொருத்தன் மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்தி லவ் பண்ண வச்சான். உண்மை தெரிஞ்சும் என்னை ஸ்டாப் பண்ணான். நான் யார்? லவ் பண்ணலன்னா கைய அறுத்து பேன்னு மிரட்டுனான். கல்யாணம் பண்ணிட்டு எதையும் சொல்லாம என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். நான் யார்? ஸ்டாப் பண்ணி டார்ச்சர் பண்ணான். அரைக்குடி வீட்டுல என்னை குடியேற்றி வாழ வச்சான். எந்த பொறுப்பும் இல்லாம என் அப்பா சாகும் போது கூட வரமாட்டேன்னு அடம் பிடிச்சான். நான் யார்? தத்துவத்தை மதிக்காம கல்யாணத்தை என் மேல தெரிஞ்சாங்க. நான் யார்? அதையே விலை பேசினான். அப்புறம் காதலிக்கிறேன்னு சொல்லி அவனோட ஈகோவுக்காக என்னை ஒரு பொருளா நடத்தினான். இந்த அதிகார திமிரைத்தான் கெட்டன்னு சொல்றாங்க. நான் யார்? என் உயிரை காப்பாத்திட்டு வேறொரு வழி தேடாம என் சுமையை தாமுர சாய்மானமா இருக்க ஆசைப்பட்டான். சுயமரியாதையை இழந்து அவன் போட்ட இந்த வேஷம் என் மேல ஒரு தீராத கடனை திணிச்சிருக்கு.
நான் யார்? கேஸ் நம்பர் 1 வந்து உன்னை தாண்டி வருவாயா. இதுல என்னுடைய தீர்ப்பு இது உண்மை அழுத்தம். மனிதர் உணர்ந்து கொள்ள நீ தொடர்ந்தால் நான் தடுப்பு சட்டம் பிறப்பிப்பேன். இல்லை என்று சொன்ன பிறகும் துரத்துவது வற்புறுத்துவதாகும். காதல் கிடையாது. வழக்கு இலக்கம் 2 மின்னலே. காதலுக்காக பொய் சொல்வது காதல் அல்ல, அது ஒரு நம்பிக்கை துரோகம். 3 படத்தினுடைய வழக்கு. உதவி வேண்டாம் என்று முடிவைத்தது. உயர் முடிக்கிறது காதல் அல்ல. காதல் வந்து அது தெரபிக்கு மாற்றல்ல, முறையான கவுன்சில் அவசியம். தற்கொலை என்பது கைவிடுதல், அது அன்பு கிடையாது. அதை பாய்தே உறவு கேட்க மறுப்பது அது பெரிய ரெட் ஃபிளாக். புனிதமானது. Es ist keine menschliche Liebe, sondern eine heilige. தீவிரம் வந்து கெஞ்சக்கூடாது, அமைதியும் நிலைத்தன்மையும் தான் முக்கியம். கேஸ் நம்பர் 5 ஓகே கண்மணி. தீர்ப்பு வந்து சுயதேர்வு முக்கியம். சமூக அழுத்தத்தை விட சுதந்திரத்தை தேர்ந்தெடுப்பது சுயநலம் கிடையாது, அது அடிப்படை உரிமை. வழக்கு எண் 7 புஷ்பா. பெண்கள் பொருட்கள் அல்ல. இவர் என்னை ஒரு பொருளா மட்டுமே பார்த்தாரோடையே தான் என்னுடைய சிறப்பை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே காசு கொடுத்தார். அது காதல் அல்ல, அதுக்கு பேர் திமிரு. பாதுகாப்பு என்பது ஒருவரை அடிமைப்படுத்தும் உரிமை அல்ல. ஆதிக்கம் செலுத்துவது சம்மதத்திற்கு ஈடாகாது. ஒரு பெண்ணின் விருப்பத்தை ஒரு வியாபாரமாக மாற்றும் நாயகன் ஒரு அபாய எச்சரிக்கை. கேஸ் 7 டூட். அவன் அவளை காப்பாற்றக்காக திருமணம் செய்கிறான். ஆனால் அவன் முறையான உதவியை தேடிக்கொள்ளவில்லை. வேறொருவர் குழந்தையை தன் குழந்தையாக நினைத்து வளர்ப்பது உண்மையான வாழ்க்கையில் நடப்பது இல்லை. சுயமரியாதையை இழந்து செயற்படும் தியாகம் ஒருபோதும் சிறந்த காதல் ஆகாது. ஒருவருக்கு ஊன்றுகோலாக இருப்பதே காதலன் உச்சம் என்ற தவறான முன்னுதாரணத்தை அவன் காட்டுகிறான். எல்லையற்ற தியாகம் என்பது ஒரு அபாய எச்சரிக்கை. இது ஒரு கௌரவம் அல்ல, மாறாக சுய அடையாளத்தை இழந்த ஒரு பேரிடம். நன்றி. இதை எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்ல, நாங்கள் ஒரு கிழமையில தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நாங்கள் 14 3 நாள் அந்த ஒரு கிழமையில
und die kommen aus Bergheim, Essen, தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஸோ அவைக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. ஸோ நான் இப்போ எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹர்சி எங்களோட த்ரிஷா ஃப்ரம் வெண்ணித்தண்ணி வருவாயா. இவாக்கு மேக்கப் பண்ணினது வந்து செந்தூரி அக்கா. சாரி ஸ்பான்சர் சாரி கிரியேஷன்ஸ். செந்தூரி வாங்க 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 வாங்க. மதுக்கு மேக்கப் போட்டது டர்சி மேக்கப். அவன் எஸ்எல்ல வந்திருக்கிறார். சாரி நோமல் சாரி கிரியேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பெருந்தன்மைகளுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்த ஃபேஷன் ஷோக்காக இதெல்லாம் ஃப்ரீயாக செய்கிறவே இதெல்லாம் பெரிய ஒரு பேட்ச் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ உண்டர்ஷன்ஸுக்கு. dritte wir haben Anjana 3 படத்திலிருந்து als Janani. இவருக்கு ஹார und மேக்கப் பண்ணது செந்தூரி அக்கா. 4. haben wir அலைப்பாய்தை சக்தி எங்களோட ஸ்வாதி. இவருக்கும் ஹேர் மேக்கப் ரம்யா அக்கா und dann சாரி கிரியேஷன்ஸ் ரம்யா அக்கா வந்து. und dann பூஜா எங்களோட ஓகே கண்மணியில இருந்து நித்யா பேரு நம்ம அவரு கரெக்டா பேர். எனிவேஸ் ஓகே கண்மணியில இருந்து இவா also ஓகே கண்மணி. also இவாளதான் கொஞ்சம் வித்தியாசம். இவாள கழுதியில வந்து ஹீரோ ரெட் ஃபிளாக் இல்ல சமுதாயம் ரெட் ஃபிளாக். அவ வந்து கல்யாணம் பண்ணணும்னு வற்புறுத்தி கொண்டே இருந்துச்சு. ஸோ இவாள கொஞ்சம் வித்தியாசம். இவாக்க ஹேர் அண்ட் மேக்கப் ரம்யா und ஹரிணி அக்கா. and பஞ்சாபி சாரி கிரியேஷன்ஸ் எங்க ஸ்பான்சர் பிகெஸ்ட் ஸ்பான்சர். எனக்கு அவர் ஒரு வருஷத்துல 3-4 தடவை ஸ்பான்சர் பண்ணுவார். அண்ட் அப்படியே முடிச்சு கொடுக்க சொல்லிடுவேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயம் சாரி கிரியேஷன்ஸ்ல இருந்து. ஆறாவதா நான் புஷ்பா. also அவளோட பேரு நான் மறந்துட்டேன். நான் எனக்கு மேக்கப் பண்ணது ஹரிணி அக்கா. for jewelry ஸ்பான்சர் இருந்தாங்க ஹரிணி அக்கா. சாரி கிரியேஷன்ஸ். ஷூலாக்கா வந்து டூட்ல இருந்து குரலா வந்திருக்கிற. இவ்வாறு வந்து ஒரு பாவமான கதை அந்த படத்திலேயே. அது எல்லாரும் பாபா சுயநலமா காட்டுறது வழியா. ஆனா அந்த படத்துல வந்து மெயினா வந்து அவரே முடிவெடுத்து அவரே சொல்றோம் கல்யாணம் கட்டுற. ஆனா அதுக்கு பிறகு ஒரு உண்மையான உதவி என்று தேடியர் அவர். ஆனா நம்ம எல்லாரும் இந்த பொம்பளை தான் செல்ஃபிஷ்னு சொல்லிடும். ஆனா அவருக்கு வந்து இது உயிர் போற ஒரு விஷயம். அது வந்து நிறைய பேர் மறக்கிறேன். நம்ம வாழ்வாசாவாண்டு வரைக்கும் நாங்க சுயநலமா தான் இருக்கணும். அந்த பெண்களா இருந்து நாங்க ஒரு சுயநலம் ஒரு முடிவெடுக்க எங்களை அந்த கேவலமா பார்ப்பேன். நம்ம சுயநலத்தை தவிர வேற ஒரு கேவலமா பார்ப்பேன். நம்ம வேணும் ஒரு பொம்பளை ஆண்டு அதை நாங்க மாத்தி விரும்பும். அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி கேரக்டரும் எடுத்துனாங்க. என்ன இவா பண்ணது சுயநலம் என்று சொல்லலாம். ஆனா ஒரு வாழ்வு சாவாங்கிற ஒரு நிலை வரைக்க அவ தன் வாழ்வெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறா. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, பிழையும் இல்லை. And nochmal சாரி ஸ்பான்சர் சாரி கிரியேஷன். ஜுவல்லரி வந்து தர்ஷி மேக்கப் ஆஃப் எஸ்எல். நீங்க எல்லாரும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபீல் டாங்க். மிக்க நன்றி. இவர் தமிழ கலைக்கிறது ஒரு பெரிய அதிசயம். Und er macht das extra für uns und er hat auch eine kleine etwas zu sagen. Thanks, Rajaka. நான் தான் உங்க சக்திக்கு மாறவன், உங்க ஜெசிக்கு சிம்பு, உங்க ரம்யாக்கு தனுஷ். எல்லா கடலையும் சென்றதா நான் தான், ஹீரோ நான் தான். அவ வேணாம்னு சொன்னா அடைய வெட்கம்னு சொல்லிட்டோம். நான் சுடாந்து பின்னாடி போன ரோமான்ஸ், நான் தினசரி டிஸ்டர்ப் பண்ணினா கேரேன், நான் கட்டுப்படுத்தினா அக்கறை. ஆனா அவ இல்லைன்னா அவ கல் நெஞ்சுக்காரி, ஸ்டாக்கிங் லாக்னு சொல்லிட்டோம். பூரமைய ஆண்மைன்னு புகழ்ந்தோம். சினிமா என்ன விக்டிமா காட்டுச்சு, பாவம் தான் ஹீரோன்னு சிம்பத்தி வாங்கிட்டு. ஆனா ஒரு வேளை அவ காரண மறுக்கல, அவ மரியாதையாக்கு நான் இல்லைன்னு சொன்னான். அவ அடம் பிடிக்கல, அவ சுயானம் கொண்டவள் இல்லை. அவ மரியாதை கேட்டால், சமூகம் கேட்டால், ஆனா அடையை கொடுக்க நம்ம தயார்.
நாங்க ஏன் சின்ன படிகள் எடுத்திருக்கிறோம் ஏன் ஒரு மண் எடுக்கலையேன்னு நாங்க என்ன சொல்ல வரோம்னா எச்சியும் ஃபைட் ஹியர் ஆன் இந்த வயசுல தான் தொடங்குது. நாங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைக்கு இங்க என்ன சொல்லி கொடுக்கணும் என்ன ஹோட் ஃபிளாக்ஸ் எது ஹிஸ்டரி ஃபங்க்ஷன். அதனால ஒரு சீனியாக ஒரு ஃபுன்சீனியாக எடுத்திருக்கிறோம். அண்ட் அனுஷ்மதி ஷூலான மகன் ஒன்று அவர் லெட்ஸ் மினிட்டர் எங்களை ஒரு ஓபன் பண்ணி அவர்கிட்ட நான் என்ன சொல்லி கொடுத்தவர். ஸோ டாக்டர் மனதிற்கு விருந்தாக ஒரு படைப்பினை தந்திருந்தார்கள். சபானாவும் அவரது தோழியருக்கும் நமது நன்றிகள். அடுத்ததாக மீண்டும் வருகிறார் சபானா எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி. ஓகே, வணக்கம். நான் சஹானா. ஸோ நான் எந்த பற்றி கதைக்க போகிறேன்னா எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி கதைக்க போகிறேன். இப்போ அதாவது திடீர்னு அதிர் புதிராக இருக்குது இப்போ நியூஸில். அப்போ அதை பற்றி கொஞ்சம் கதைக்க வரைக்கும் நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியலை. அப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். அப்போ நினச்சேன் இன்றைக்கே ஃபவுண்ட் ஆகலை நாங்கள் கொஞ்சம் எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி கதைப்போம் வந்து ஏன் அது நாங்கள் ஏன் அதை பற்றி நாங்கள் கதைக்கணும் ஏன் அது முக்கியம் என்று. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற ஒரு ஆள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு தீவில் சின்ன பிள்ளைகளை கூட்டின்னு போய் செய்யக்கூடாதுன்னு செஞ்சிருக்கிறார். அதே மட்டும் இல்லாம மனுஷர் சாப்பிட்றது அப்படி இப்படின்னு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட செய்யற வேலையில கொஞ்சம் செஞ்சிருக்கிறார். இது வந்து அந்த தீவுக்கு கொண்டு போன பிள்ளையை வந்து திடீர்னு போயில யாரும் கூட்டின்னு போயிருக்கிறேன். ஆனா அந்த பிள்ளையில கூட்டின்னு போனது எப்போதுமே ஒரு சொந்தக்காரர் ஒரு உறவினர் இல்லாட்டி ஒரு தெரிஞ்சவர். அதனால்தான் எப்ஸ்டீன் ஃபைல் பத்தி கதைக்க முக்கியம் நான் சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு 1% தான் வெளியாத வந்திருக்குது. ஸோ எங்களுக்கு நிறைய பேருக்கு வெளியில வரையில எத்தனை பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறேன். ஆனா இன்வால்வ் ஆன எல்லாருமே காசு இருக்கிறதுனால உண்மையில மறைச்சு கொண்டு போறேன். இது 1996 முதல் பெண் வெளியால வந்து சொன்ன இப்படி எல்லாம் நடக்குது இந்த தீவுல. எனக்கு நியாயம் தேவை என்று. அப்ப காசு இல்லை பணக்காரர் பாபா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளி இந்த பிள்ளைக்கு மென்டல்னு சொல்லிட்டேன். இது வந்து நாங்க இப்ப ஒரு சர்வதேச நிலையில கதைக்கிறோம். ஆனா இது வந்து எங்க சமுதாயத்திலேயே நடக்குது. நாங்க பெண்கள் சின்ன பிள்ளைய முன் பாறையில வேணுண்டா எங்களோட என்ன சொல்லணும் அம்மாட்ட போய் சொன்னீங்கன்னா ஆமா சும்மா இதை பத்தி கதைக்காது அவரை பத்தி அப்படி சொல்லக்கூடாது இதை பத்தி கதைக்காது. அப்ப சொல்றேன் இந்த மானம் போயிடும் இதை பத்தி கதைக்காது இதை பத்தி வெளியே சொல்லாத. அப்படிதான் எங்க சமுதாயத்திலேயே வந்து எப்ஸ்டீன் ஃபைல் சர்வதேசம் நடக்கிற மாதிரி இது வந்து எங்க வீட்லயே நடக்குது. இங்க இருக்கிற எல்லா ஃபவுலுக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ஒரு ஆள் உங்களை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட்ஸ் கட்டி பிடிச்சிருப்பேன் உங்களை ஒரு தடவி இருப்பேன். ஆனா நாங்க ஒருத்தட்டையும் போய் கதைச்சதும் இல்லை. அதை பத்தி கதைச்சாலும் அப்படி சொல்ல வேணாம் தான் சொல்ல வேணும். எங்க சமுதாயத்தினுடைய கதைக்க சொல்ல மாட்டேன். அதனாலதான் நான் இதை பத்தி இந்த கதைக்கு வர ஏண்டா இன்றைக்கு கிண்ட காலையில இப்படி பிரச்சனை நடக்குது. ஆனா எங்க பிள்ளைகள் யாருக்கு போய் சொல்றேன்னு தெரியாம நிக்கிறேன். ஏன்னா நாங்க இதை பத்தி கதைக்கிறீல நாங்க வந்து செக்ஸ் எஜுகேஷன் என்னன்னு எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீல. அதனாலதான் இப்படி எப்ஸ்டீன் ஃபைலை கொண்டு வந்து நாங்க இங்க பண்ணுவோம். என்ன சொல்ல வாருன்னா நாங்க சீஃபா போயில. ஆனா நாங்க எங்க வீட்டுல எங்க பிள்ளை ரொம்ப கதைக்க தொடங்கணும். எங்க பிள்ளை எங்களோட வந்து நேரடியா என்ன நடந்தாலும் கதைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். என்னோட 5 வயசு பிள்ளைக்கு ஒரு ஃபன் நடந்துச்சு கிண்டர் கார்டன்ல. ஆனா அவ வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லல. ஏன்னா அவன் நினைச்சவா அது வந்து ஒரு என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று. அவக்கு ஒரு சின்ன க்ரஷ் இருந்தது. அப்ப அவ கிஸ் பண்ணிக்க என்ன விட்டவா அவ தானா அதை வந்து கொஞ்சம் பெருசா பண்ணி போயிட்டு எல்லாத்தையும் டாய்லெட்டு கையில லாக் பண்ணி விடுறது பூட்டுறது வெளியில போக விடுறதுல அது அங்கே உடுப்ப கலட்டின ஃபோர்ஸ் பண்றது. என்ன பிள்ளை டீச்சர் போய் சொல்லி இருக்கிறா. ஆனா டீச்சரும் பெருசா எடுத்துக்கொள்ளா சின்ன பிள்ளையர் தானே கதைக்கிறவி தானே என்று. அவ டீசஸ் பாசியட் இதெல்லாம் நோபீஸ் நச்சுவேஷன் இது வந்து முதல்லயே போய் டியூக்கு நம்மளோட கதைச்சு எனக்கு சோட்டா ஆயிட்டோம். ஆனா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இது நடக்கிறேன். நான் யூகன் நாமத்துக்கு வேலை செஞ்சேன். நான் எத்தனை 10 வயசு பிள்ளை 12 வயசு பிள்ளையோட வேலை செஞ்சேன். அதுக்கு மகளுக்கு கிடைக்காத சான்ஸ் அதுக்கு கிடைக்கல. ஏன்னா நீங்க சொன்னாலும் உங்களை முதல் போய் சொல்றீங்களோ இல்லாட்டி உங்களை நம்புறதுக்கு முதல் இது உண்மைதானா இல்லாட்டி அந்த பிள்ளையில ஃபால்ட் இருக்கா இல்லாட்டி பிள்ளை தெரியாம தானே செஞ்சது என்று விட்டுரு வேணும் மொழியே தெரியாம தானே செஞ்சதுன்னு விட்டுட்டோடைய அதை பத்தியாவே அந்த பிள்ளையோட நினைக்க மாட்டேன். இதனாலதான் நான் சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றேன் கிடைக்கும் நியூஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது எங்க வீட்டுக்கு பொருந்துதான்னு பாருங்க. நாங்க எப்படி அதெல்லாம் எங்களோட இணைக்கலாம் எங்க சமுதாயத்தோட இணைக்கலாம் எப்படி நாங்க மாற்றம் உண்டாக்கலாம்னு பாருங்க. சின்ன சின்ன நான் கதைக்க சொன்னீங்கன்னா தான் நாளைக்கு ஒரு மாற்றம் வராது. மாற்றம் ஒன்றே மாறதுன்னு சூரிய வரை சொல்லி கொண்டிருப்பேன். நாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரோம். அதனால இன்னைக்கு நான் இதை பத்தி உங்களோட கதைக்கிறேன். மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன். இனிமேல் வார இதை பத்தி கொஞ்சம் சீஃபா கதைப்போம். அவனா நன்றி.
ஆசிரியர் வை சிவராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மகளிர் தினத்திலே கூடியிருக்கும் அனைத்து மகளிருக்கும் உலகம் வாழும் மகளிருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றும் படங்களை இந்த முறை இந்த சஞ்சியை பிரதர்சிச்சிருக்கோம். அட்டப்படம் போட்டு அவர்களை கௌரவப்படுத்தி அடுத்து எங்களுடைய இலங்கையில் உங்களுக்கு பயணமாக உள்ள செய்திகள் படித்திருப்பீர்கள். நிறைய சாதனைகள் இளம் பிள்ளைகள் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அதாவது சென்ற கிழமை கூட சட்ட கல்லூரியிலே ஒரு பிள்ளை 2 அடுத்து யாழ்ப்பாண இன்றைக்கு வந்து பார்த்தா நந்தீஸ் இந்த சாப்பாடு நந்தீஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கு இந்த பெண்கள் தினத்துக்கு. அதையும் இந்த இடத்துல சொல்லணும். நந்தீஸ் வந்து சாப்பாடுன்றோடனே இன்றைக்கு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். நந்தீஸ் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணுறது, நிறைய ஹெல்ப் பண்ணுறது, அந்த விடயத்தில் இன்றைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம். அப்போ அது உண்மையாக நல்ல விஷயம். அதே நல்லபடியாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி. நந்தீஸுக்கு இந்த இடத்துல நான் நன்றிஸை தெரிவித்து கொடுக்கணும். தசீதி மக்கள் மீது நடத்திய தாக்குதலில் இவரின் அம்மா சகோதரர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டனர். அதிகமாக கொல்லப்பட்டது ஆண்களே. குழந்தைகளும் பெண்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு பெண்கள் பாலியல் அடிமைகளாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டனர். இக்கொடுமைகளை பல மாதங்களாக அனுபவித்த நாதியா மூராட் அதிலிருந்து தப்பி ஜெர்மனியில் தஞ்சம் புகுந்தார். பின்னர் மியான்மர் நாட்டில் ஜனநாயக போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர். பல ஆண்டுகள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட போதும் தனது கொள்கைகளையும் பெரும் பெரும் விலங்குகள் எல்லாம் பயந்து நின்று மிரண்டு நின்ற அந்த வேளையிலே ஓர் சிட்டுக்குருவி மட்டும் அருகில் உள்ள ஆற்றிலிருந்து அதன் சிறிய ஆண்கள் கம்பீரமாக பின்னிருப்பதை பார்க்கின்ற பொழுது ஒருவித மகிழ்ச்சி வருகின்றது. ஏனென்றால் நாங்கள் வீட்டில் அப்படி இருப்பதில்லை. இங்கே நீங்கள் உள்ள கம்பீரமாக இருப்பதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கிய பெண்களை இங்குள்ள பெண்கள் அவர்களை பற்றி விமர்சித்தார்கள், கூறினார்கள், எடுத்துச் சொன்னார்கள். அவர்களை முன்மாதிரியாக கொண்டு இங்கே இருக்கின்ற இளம் சந்ததியினரும் முன்னுக்கு வர வேண்டும், துணிச்சலுடன் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொன்னார்கள். நல்ல மாதிரி முடிஞ்சுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருவள்ளுவர் போயிட்டு வரோம் இன்றைக்கு. நம்மளோட நந்தீஸ் ரெஸ்டாரண்ட் இந்த அதெல்லாம் கிடக்கு வேன் திறந்து பார்ப்போமேனே சாப்பாடு பரவலுக்கா இருக்கான்னு. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். எல்லாருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்.